திமுக வந்து தமிழிசையை தூண்டி விடுகிறது, பாஜகவில் குழப்பத்தை ஏற்படுத்த முனைகிறது அப்படின்னு நம்புறதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது. உள்ளுக்குள்ள ஸ்டாலின் இருந்தார், எதேச்சியாக வந்து ரகசியமாக மீட்டிங் போட்டாங்க அப்படின்னு எதேச்சியாக எனக்கு தகவல் இருந்தது. ஒன்று, தமிழிசையாக வந்து பதவியிலிருந்து விலக வேண்டும். பாஜகவை தமிழ்நாட்டில் பலவீனப்படுத்துவதனால் அப்போ தமிழிசை வந்து ஒன்று சுயநலம், இன்னொன்று அவங்க வந்து இல்லை பாஜகவை விட்டு வெளியே போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பிடிக்கலனாலோ இல்லை சரியாக வராது, தன்னை எதிர்பார்த்த பதவி கிடைக்காதுனாலோ இருக்கவே இருக்குது. காங்கிரஸுக்கு போங்க, திமுகவுக்கு போங்க, அதிமுக போங்க, இல்லை வைகோ கட்சி கூட போங்க. அங்கே யாருமே இல்லாமல் எல்லாம் சும்மா உட்காந்து எல்லாம் காற்று வாங்கிட்டு இருக்காங்க, அங்கே கூட போங்க. அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பாஜகவையோ அண்ணாமலையோ நீங்கள் விமர்சனம் செய்கிறது வேறு. நீங்கள் திமுகவையோ அதிமுகவோடு நீங்கள் வந்து ஏஜென்ட்டாக இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை உங்கள் மீது வைப்பதற்கு நீங்களே வழி செய்து விடுகிறீர்கள். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனரும் இந்தோனேஷிய அதிபரின் கௌரவ ஆலோசகருமாக இருந்த மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், தேர்தல் இந்த ரிசல்ட் வந்ததன் பிறகு தமிழக பாஜக ரொம்ப ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக வந்து தமிழிசை அவர்கள் சொன்ன ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் பெரிய சர்ச்சையாச்சு. இந்த சர்ச்சையினுடைய உண்மையான காரணம் என்ன? அமித்ஷா அவர்கள் உண்மையாகவே தமிழிசை அவர்களை மேடையில் கண்டிச்சாரா, இல்லை என்ன சொன்னார்? இதோடைய முழு பின்னணியாக சொல்லுங்கள் சார் கொஞ்சம். பொதுவாக என்ன தான் வந்து நக்கல் நையாண்டி பிடிச்சோன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தான் வந்து நக்கல் நையாண்டியே ஆரம்பிக்கிறீங்க. தேர்தலுக்கு அப்புறம் தமிழக பாஜக ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னு. அப்படின்னா தேர்தலுக்கு முன்னால் அவ்வளோ ஆக்டிவாக இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. போலிங் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு கால் பரபரப்பு வரணுங்கிறதுக்காக ஒரு கால் இப்படி கூட நடந்திருக்கலாம், தெரியல. அதாவது தமிழிசை அவர்கள் வந்து இது இப்போது ஒரு அமித்ஷா வந்து பல இதில் வந்து எல்லாத்தையும் போடுறாங்க. அமித்ஷா வந்து அவர் ஒரு குஜராத்தி, அவர் வந்து ஒரு தமிழ்ச்சியை வந்து இப்படி வந்து ஒரு தமிழ் பெண்ணை வந்து இப்படி வந்து கை காட்டி பேசிடக்கூடாது. அவர் கட்சியுடைய மூத்த தலைவர். இவங்க கட்சியில் ஒரு நிர்வாகி கூட இல்லை, ஒரு பெரிய நிர்வாகியாக இருந்தாங்க, ஆளுநராக இருந்தாங்க. இப்போவும் பிஜேபியில் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு பிஜேபியில் அவங்க வந்து சில குழப்பங்கள் வந்து, ஏன்னா இவங்க கொடுத்த சில தகவல்கள் இவர் அந்த வலைதளங்களில் வந்தபோது அண்ணாமலையை நேரடியாக தாக்கி அவர் வந்து ரவுடிகளெல்லாம் உள்ளே சேர்த்துட்டார். அதனால தான் பிஜேபி ஒரு வெற்றி பெற முடியாமல் போச்சு. ரெண்டாவது, கூட்டணி சேரலை. அது அவருடைய கருத்துரிமை. தமிழிசையுடைய அவருடைய கருத்து வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துருக்கணும். இந்த கருத்து ஒன்றும் தப்பில்லை. அது ஆமான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருந்தீங்கன்னா வந்து இப்போ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், சேர்ந்துருக்கலாம், அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்திருக்கலாம். இது இரண்டு பக்கமும் தவறு. இதுக்கு வந்து காரணம் வந்து பெரிய கொள்கை வித்தியாசம்லாம் இல்லை. அதுக்கு 2 மாதம் முன்னால் வரைக்கும் கைகுலுக்கிட்டு ஒன்றா இருந்தவங்க தான். ஒரு ஈகோ ப்ராப்ளம் வந்து இவருக்கும் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் நடுவில். இதில் யார் தவறு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. பட் 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து தேர்தலுக்கு முன்னாலேயே பல தடவை பேசியிருக்கேன். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கூட்டணி வைத்திருந்தால் 40க்கு 40 திமுக வாங்கினதுக்கு பதில் இந்த கூட்டணி எதிர்கூட்டணி வாங்கியிருக்கோம்லாம் சொல்ல முடியாது. 0 வராமல் ஓரளவுக்கு 10-20 சீட்டு கௌரவமாக 2 கட்சி, ஒரு கட்சி 10, ஒரு கட்சி 8 இப்படி வந்திருக்கலாம். நீங்கள் மறுபடியும் சொல்லுவீங்க இஸ்லாமியர் ஓட்டு வந்து பிஜேபிக்கு சேர்ந்துருந்தால் வராதுன்னு. இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் போய் அதிமுகவுக்கு உண்மையிலேயே ஓரளவுக்காவது விழுந்திருந்தால் அவங்களுக்கு 2 சீட்டாவது வந்திருக்கும். அப்போ விழலை. பிஜேபி பிரிஞ்சதுனால இஸ்லாமியர்கள் வந்து அப்படியே வந்து கொத்தா வந்து அதிமுக ஓட்டு போட்டாங்களான்னா இல்லை. அவர்கள் வழக்கம் போல் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பொதுவாக சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு விழுங்கிறது ஒரு என்ன ட்ரெடிஷன், அந்த மரபு வந்து இப்போது நடந்திருக்கிறது. இதில் தமிழிசை என்னன்னா அவருடைய கருத்துரிமை. ஆனால் நீங்களும் நானும் இப்போ வந்து பேசலாம், இல்லை அவங்க வச்சுக்கலாமே கூட்டணி தப்பு, அது ஈகோ ப்ராப்ளம், அது இதெல்லாம் பண்ணி, இது நம்ம பப்ளிக்கில் பேசுகிறது வேறு. ஒரு கட்சியில் இருந்தால் அந்த கட்சியுடைய அந்த கட்டுப்பாடு அது இருக்குது. உங்களுடைய கருத்தை நீங்கள் மேலிடத்துடன் வந்து உரிய முறையில் நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாமே தவிர உள்ளுக்குள்ளேயே போட்டு தாக்கக்கூடாது. இது நான் ஏதோ அண்ணாமலையோட ஆதரவாளர், அண்ணாமலையோட நான் ஒரு தடவை கூட ஃபோனில் பேசினது கூட கிடையாது, நான் பார்த்தது கூட கிடையாது.
ஆனால் இதற்கு முன்னால் உள்ள அதே சமயம் தமிழிசை வந்து எங்கள் குடும்ப நண்பர், அவருடைய கணவர் அவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களையும் எங்கள் குடும்ப நண்பர். எங்கள் வீட்டுக்கெலாம் அவங்க வந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம். இது வேறு, நட்பு வேறு, அரசியல் வேறு. அப்படி வரும்பொழுது எதுக்காக இதை சொல்கிறேன்னால், அவங்களுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தால் அதை வந்து மேலிடத்துக்கு எப்போ தெரிவிக்கணுமோ அதை எப்படி தெரிவித்தால் அது உரிய முறையாக இருக்குமோ அதை தெரிவிக்கணுமே தவிர, இப்படி எகெயின்ஸ்டாக வந்து பண்ணுறது என்ன, நீங்கள் பிஜேபியை பலவீனப்படுத்துகிறீர்கள். ஏன் சார் காங்கிரஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஜனநாயகம் வந்து பிஜேபியில் இருக்கக்கூடாதா? காங்கிரஸில் இப்போ தானே ஜனநாயகம் வந்திருக்கு, ஒரு மாதத்துக்குள்ளே தானே வந்திருக்கு. அதுக்கு முன்னால் என்ன ஜனநாயகம்? இந்த ஒரு மாதம் ஜனநாயகத்துக்கு பின்னால் உள்ளது பேசுவோம் நம்ம. எதுக்காக சொல்லணும்னா, தமிழிசை வந்து எனக்கு இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து திமுக ஐடி விங்குடைய சில அந்த எக்ஸாஜரேஷன், மிகைப்படுத்தல். ஒரு குஜராத்தி வந்து ஒரு தமிழ் பெண்ணை வந்து தமிழ் பெண்ணை வந்து இப்படி கையாட்டி பேசக்கூடாது. ஏன், ஒரு அதிகாரி இருக்கார் ஒரு நிறுவனத்தில், அந்த அதிகாரி வந்து ஒரு பப்ளிக்லேயோ ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்லேயோ அவர் கீழே இருக்கிற இன்னொரு பெண் அதிகாரியை பார்த்து, இல்லை இன்னொரு ஆண் அதிகாரியை பார்த்து ஏதோ டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னா அடுத்த வருஷம் அவனுக்கு வந்து வேலையிலே இருக்க முடியாது, இல்லை அவனுக்கு ப்ரமோஷன் கிடையாது சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல வந்து குஜராத்தி தமிழ்காரரை பார்த்து சொன்னாங்க, அப்புறம் வந்து ராஜஸ்தான் இதுன்னு சொன்னாங்க. அப்போது ரெண்டாவது அவங்க பண்ண ஒரு பெரிய தவறு, இந்த அவங்களுக்கு உள்ள கருத்து வேற்றுமையை, இந்த கூட்டணி விஷயத்தில் கருத்து வேற்றுமையை வெளிப்படையாக வந்து பண்ணி வந்து அண்ணாமலையை வந்து பலவீனப்படுத்துவதாக நினைத்து அவங்க என்ன கணக்கு போட்டாங்க, அண்ணாமலையை தூக்கிட்டு அந்த இடத்துல இவங்களை போட்டுருவாங்கன்னு. நிச்சயமாக அது நடக்க போகிறது இல்லை. அவ்வளவு தமிழ்நாட்டு பேரில் ஆர்வமாக இருந்தால் தமிழிசை என்ன பண்ணியிருக்கணும், 6 மாதத்துக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தென் சென்னை தான் உங்களுக்கு தொகுதி நீங்கள் வந்து தெரிஞ்சிச்சுன்னா, தென் சென்னையில் எத்தனை தடவை போயிருக்கீங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னால்? விருகம்பாக்கத்தில் நின்று தோற்றுருக்கீங்க, வேளச்சேரியில் நின்று தோற்றுருக்கீங்க முன்னால். அந்த விருகம்பாக்கத்துக்கு போய் ஏதாவது நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் தமிழிசை வாழக்கூடிய அந்த பூத்தில் பிஜேபி எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு கணக்கு எடுத்து பாருங்கள். பெருசாக ஒன்றும் வாங்கலையே. நீங்கள் இருக்கிற பூத்தில், நீங்கள் எங்கே உங்களுக்கு வீடோ அங்கே இருக்கிற பூத்தில் நீங்கள் வந்து பிஜேபிக்கு நீங்கள் வந்து உழைக்கலை, நீங்கள் வந்து கேண்டிடேட் அப்படின்னால், நீங்கள் அப்படியே ராஜினாமானா அப்படி ஜம்முன்னு வந்து தெலுங்கானா ஆளுநர் புதுவை ஆளுநராக இருந்துட்டு நீங்கள் வருவீங்க, வந்துட்டு வந்து தென் சென்னையில் சீட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு பிஜேபியில் வந்து இப்போ வந்து வளரும் கட்சிங்கிறதுனால ஓரளவுக்கு பிரபலமானவர்களுக்கு முகம் தெரிந்தவர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க, வந்து நின்றுட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டிங்களா? இப்போ யாரெல்லாம் உங்களை ஏற்றி விட்றாங்களோ, ஒரு குஜராத்தி வந்து ஒரு தமிழ் பெண்ணை வந்து சொன்னாங்களோ, இதே திமுக தானே உங்களை வந்து பரட்டை தலைன்னு உங்களுடைய உருவத்தை அசிங்கமாக பேசினார்கள். என்னுடைய உருவத்தை நீங்கள் இந்த மாதிரிலாம் அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு எத்தனையோ தடவை இவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்களே. இப்போ அவங்க வந்து ஒரு தமிழச்சியை குஜராத்தி சொல்லிட்டாரு. ஏன், ஒரு காலில் ஒரு சிதம்பரம் மந்திரியாக இருக்காருன்னு வைங்க, அவருக்கு கீழே யாரோ ஒரு லேடி, ஒரு மேனகா மோனிகான்னு யாரோ ஒரு இந்தி வடக்கத்திய பெண்மணி இருக்காங்க. அவங்க ஏதாவது அந்த அரசு அலுவலில் ஒரு தவறு செய்திருந்தால் கூப்பிட்டு சொன்னால் உடனே ஒரு வேட்டி கட்டி தமிழர் வந்து ஒரு வடக்கத்தியை பார்த்து இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்தா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய தவறு என்னென்னா, இதில் சாதியை இழுத்து விட்டது. நாடார் சங்கத்திலிருந்து வந்து அங்கங்கே கண்டனம். யார், அமித்ஷாவும் அண்ணாமலையும் மன்னிப்பு கேட்கணும். அண்ணாமலை எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இல்லை, அமித்ஷா தான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவர் தான் மூத்த தலைவர் கட்சியில். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுட்டு நீங்கள் காங்கிரஸுக்கு போனோமா, தமிழிசை போட்டோம், அவங்க அப்பா காங்கிரஸ் தான். திமுகவுக்கு போனோமா, உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்போவுமே அண்டர் கரண்ட்டு ஒரு 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 அன்பு இருந்தது. இல்லைன்னா நீங்கள் வந்து 3 வருஷம் இது முடித்தாங்க, ஆளுநர் முடித்தாங்க, அது ஆளுநருடைய அனுபவத்தை வந்து புத்தகமாக போடுங்க, தப்பில்லை. நிறைய பேர் 10 வருஷம் 15 வருஷம்லாம் அரசியல்வாதிகள்லாம் புக்கு போடல. நீங்கள் 3 வருஷத்தில் நிறைய அனுபவம். அதுவும் தெலுங்கானாவில் வந்து ராஜ்பவனை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த குடியரசு, அதாவது சுதந்திர தினம் குடியரசு தினத்தன்னைக்கு கூட இந்த கொடி ஏற்றக்கூடாது கவர்னர்னு அவர் சந்திரசேகர ராவ் வந்து இந்த அம்மாவை எங்கேயும் வெளியே போகாமல் எதுலேயுமே பப்ளிக் ஃபங்க்ஷனில் கலந்துக்க விடாமல் பண்ணிட்டாரு. அது அவர் அப்படி செஞ்சது தப்பு தான். அப்போ தெலுங்கானாவில், புதுவையில் ஸோ நீங்கள் வந்து 3 வருஷம் அனுபவத்தை புத்தகமாக போட்டிங்க. சரி, உங்களுக்குள்ள ஆர்வம், தமிழ் ஆர்வம் இல்லை என்ன ஆர்வமாக, ரைட்டு.
அதை வந்து நக்கீரன் கோபால் அவர்களை வைத்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணீங்க புக்கு. நக்கீரன் கோபால் எனக்கும் நண்பர் தான். அதனால் வந்து நான் ஒன்றும் அவர் வந்து மூத்த பத்திரிகையாளர். ஆனால் திமுக சார்புடையவர் என்று அறியப்பட்டவர். நீங்கள் பிஜேபியில் இருந்துட்டு இதுவே நீங்கள் சாதாரணமாக யாரோ ஒரு இலக்கியவாதி அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிடலாம். நீங்கள் பிஜேபி தமிழ்நாட்டில் திமுக எதிரெதிர் முகாமில் இருக்காங்கன்னா நக்கீரன் கோபாலை கூப்பிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஒரு இமேஜ் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இவர் 2021 முதல்வர் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் வந்து அமைச்சரவை அதாவது முதல்வராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஆளுநராக இருப்பவர் வந்து நேர முதல்வர் ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்பதற்கு முன்னால் போய் அவர் வீட்டில் போய் வாழ்த்திட்டு வந்தாங்க. அவர் குடும்ப ரீதியாக ஒரு நட்பு இருந்தது. அந்த நட்பை அவர் வந்து பயன்படுத்தி தான் போனார். நம்ம வந்து அதை வந்து அந்த விதத்தில் தவறு சொல்ல. ஆனால் நீங்கள் ஒரு ஆளுநருக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. இப்போ நீங்களும் நானும் பண்ணுற மாதிரி எல்லாமே ரோட்டில் இறங்கி தட நடந்து போகிற மாதிரி ஆளுநரோ ஒரு ஜனாதிபதியோ வேறு ஒரு பதவியில் இருக்கிறவங்களோ வந்து அப்படியே போக முடியாது. அவங்க போகணும்னு ஆசைப்பட்டால் கூட போக முடியாது. புரோட்டோக்கால், பாதுகாப்பு, பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவருக்கு நீங்கள் இப்போ இருந்த இடத்துலேருந்தே ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம். வீட்டில் போய் பார்க்குறது ஏன்னா நார்மலாக வந்து இப்போ ஆளுநர் தமிழ்நாட்டு ஆளுநர் வந்து முதல்வர் வீட்டில் வந்து RN ரவியை விட்டுருங்க, அவருக்கும் திமுக அரசுக்கும் ஒத்துக்கலான்னு சொல்லலாம். எத்தனையோ ஒத்துக்கிட்ட பர்னாலா இருந்தார், கே ஷா இருந்தார், திமுகவோடு இணக்கமாக இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. யாராவது ஒரு ஆளுநர் வந்து முதல்வர் வீட்டுக்கு வந்ததாக சரித்திரம் இருக்கிறதா? முதல்வர் தான் ஆளுநரை போய் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு புரோட்டோக்கால். நீங்கள் வந்து அது என்ன அவர் மனுஷன் தான் இவர் மனுஷன் தான் அப்படிலாம் பார்க்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்து ஜனாதிபதி முர்மு சாதாரணமாக நம்ம இந்த ரோட்டில் நடந்து போயிருந்தாங்கன்னா நீங்கள் நானும் நம்ம அவங்கள திரும்பி கூட யாருன்னு கூட பார்த்துக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். இன்றைக்கி ஜனாதிபதி முர்மு அவர்கள் வந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஜனாதிபதி ஆனதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாலும் கேமரா போகும், அது நியூஸ் ஆகும். அவங்க வந்து டக்குன்னு வந்து தரையில் உட்காந்துக்கிட்டாங்க, ஏமா உட்காந்திங்கன்னு 300 பேர் வந்து கேள்வி கேட்பான். இது அந்த பதவிக்கு உண்டான ஒரு இது. இந்த அம்மா வந்து ஸ்டாலின் நம்ம வீட்டில் போய் ஒரு ஆளுநராக இருந்துட்டு 2 மாநில ஆளுநராக இருந்துட்டு வந்தாங்க. புதுவையில் வந்து இருக்கும்போதும் சில தகவல்கள் இதே மாதிரி வந்து ஒரு தடவை பெங்களூர் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னால் ஒரு அண்டர் கரண்ட் இது வந்து இப்போது திமுக வந்து தமிழிசையை தூண்டி விடுகிறது, பாஜகவில் குழப்பத்தை ஏற்படுத்த முனைகிறது அப்படின்னு நம்புறதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது, நம்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. பெங்களூருக்கு போயிருக்காங்க யார், தமிழிசை அம்மா. அங்கே போயிட்டு வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த கோயில் வந்து எதேச்சியாக வந்து அவங்க ஸ்டாலின் அவர்களுடைய மூத்த சகோதரி, கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகள் செல்வி அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் எதேச்சியாக இருக்குது. சரிங்களா? எதேச்சியாக கோயிலுக்கு போனாங்க. அந்த கோயிலில் பெங்களூரில் எதேச்சியாக அவங்க வீட்டில் போய் ஒரு ஆலோ சொல்லிட்டு வந்தாங்க. எதேச்சியாக அந்த சமயத்தில் வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டாலின் இருந்தார். எதேச்சியாக வந்து ரகசியமாக மீட்டிங் போட்டாங்க அப்படின்னு எதேச்சியாக எனக்கு தகவல் இருந்தது. ஸ்டாலின் வந்து யாருமே மீட் பண்ணக்கூடாது, இப்போ பகையாளி பங்காளி அதனால் வந்து எதிரி அப்படிலாம் நான் சொல்லலை. பாகிஸ்தான் பிரதமர் இந்தியா பிரதமரும் மேடையில் பார்த்தா கூட கை கொடுத்துக்கிறாங்க. அது ஒரு நாகரிக முறை. பட்டு இதை மாதிரி வந்து நீங்கள் தேடி போய் பார்க்கும் பொழுது அந்த கட்சி, அந்த ஆளுநர் இதெல்லாம் தாண்டி நீங்கள் போய் பார்க்கும் பொழுது இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, இந்த ஒரு பிஜேபியில் ஒரு குழப்பம் ஏற்பட்ட போது இதையும் அதையும் இணைத்து பார்க்க மனம் விழைகிறது. அதே மாதிரி அதிமுக புதுவையில் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். இதை சொல்வது அங்கே உள்ள ஒரு மூத்த அரசியல்வாதி, நான் தொடர்பில் இருக்கேன். இவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவருக்கு வேண்டிய ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. ஒரு கான்ட்ராக்டு 400 கோடி ரூபா. ஐயா ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு வேண்டிய ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, 600 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டை கொடுக்கறதுக்கு அவர் பேர் என்ன, ரங்கசாமி முதலமைச்சர், அவருக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை. அவர் வேறு யாருக்கோ கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொன்னால் முதல்வரை தாண்டி துணை ஆளுநரின் சம்மதம் இல்லாமல் பண்ண முடியாது. இங்கே மாதிரி ஆளுநர் வந்து அவர் பாட்டில் திருவள்ளுவர் விழா, பாரதியார் விழாலாம் கொண்டாடிட்டு அங்கங்கே போய் யூனிவர்சிட்டியில் பேசிட்டு வர்றது அது வேறு. யூனியன் டெரிட்டரியில் டெல்லியாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து அதிகாரம் அதிகம். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பக்கம் வேலுமணி வகைராவுக்கும் ஒரு பக்கம் ஜெகத்ரட்சகன், அதாவது நான் சொல்கிறது வேலுமணியை விட்டுருங்க, ஜெகத்ரட்சகனை விட்டுருங்க,
திமுக அதிமுக தொடர்பானவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததாக ஒரு மூத்த அரசியல்வாதி சொல்கிறார் எங்கே புதுவையில். எதேச்சியாக யோசனை பண்ணி பாருங்கள். இவங்க வந்து என்ன சொன்னாங்க, கூட்டணி அமைச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அதாவது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்காதது தவறு, அதாவது அண்ணாமலையின் தவறு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நாளோ மறுநாளோ பார்த்தீங்கன்னா அமைச்சர் வேலுமணி, முன்னாள் அமைச்சர் வேலுமணி வந்து ஒன்றா கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா 35-40 சீட் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி ஜெயக்குமார் அவர்கள் வந்து அது அவருடைய சொந்த கருத்துனாரு. எடப்பாடி வந்து எனக்கும் வேலுமணிக்கும் இடைவெளி ஏற்படுத்த முயல்கிறார்கள், அது நடக்காதுன்னு அவர் சொல்லும்போதே வந்து ஏதோ தமிழிசை ஆமோதிச்சாங்க அந்த கருத்தை, வேலுமணியோட கருத்தை. அதைத்தான் சொல்ல வரேன். இப்போது வேலுமணி கருத்தை எடப்பாடி ஆதரிக்கலை, வேலுமணி கருத்தை ஜெயக்குமார் ஆதரிக்கலை, அவங்களாம் அதிமுகவிலே தான் இருக்காங்க. வேலுமணி கருத்தை யார் ஆதரிக்கிறாங்க, அதே கருத்தை பேசுகிறாங்க, தமிழிசை பேசுகிறாங்க. இது ஒரு சந்தேகத்தை கொண்டு செய்யுமா இல்லையா? நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, இல்லை எதேச்சியாக அவர் பேசினாருங்க, எதேச்சியாக இந்த அம்மா பேசினாங்க, எதேச்சியாக நம்ம படிச்சிட்டோம், இப்படி நீங்கள் எல்லாமே எதேச்சேன்னு சொன்னால் ஆச்சரியமாக தான் இருக்கும். இல்லை சார், பொதுவாக வந்து பாஜகவில் இருக்கிற பலருக்குமே வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு நம்ம ஒரு எம்பி ஆகலான்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? இல்லைங்க, அவங்களுடைய கருத்து தவறுன்னோ கூட்டணி சேரக்கூடாதுன்னோ சேர்ந்திருக்க வேண்டும்னோ அதாவது நீங்கள் நானும் வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேரணும்னு பேசிட்டு அவங்க சேர போகிறதில்லை. சேர்ந்திருந்தால் இப்படி ஒரு 0 சீட்டுங்கிற நிலைமை வந்திருக்காது அப்படின்னு நீங்களும் நினைக்கலாம், நானும் நினைக்கலாம். அதே மாதிரி தமிழிசை அவர்களும் சகோதரியும் நினைக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் இப்போ உட்காந்து பேசலாம். நம்ம பத்திரிகையாளருங்கிற நமக்கு ஒரு இது இருக்குது, நமக்கு மனசில் என்ன கருத்தோ அந்த கருத்தை தெரிவிக்கிறோம். ஆனால் அவர்கள் வந்து இதுவே நான் வந்து பாஜகவில் ஒரு நிர்வாகின்னு வைங்க, நான் வந்து பத்திரிகையில் அதிமுகவும் இதுவும் சேர்ந்துருக்கணும், அன்றைக்கே வந்து நான் சொன்னேன், என்னை யாரும் கேட்கல. ஒரு சின்ன ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை எடுத்துங்க, நீங்கள் ஒரு மீட்டிங் நடக்குது 10 பேர், அதில் ஏதோ ஒரு ப்ரப்போசல் இந்த மாதிரி பண்ணலாம், இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம புதுசாக நுழையலாம், புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங், ஒரு 2 பேர் வந்து இல்லை வேணாம்னு சொல்லுவான். இதை தாண்டி மேலிடம் வந்து ஓகேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதில் ஒரு ப்ராப்ளம் வருது. எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த கீழே உள்ள ஆள் வந்து சேர்மனையோ மேனேஜிங் டைரக்டரை பார்த்து அன்றைக்கே சொன்னேன், நான் சொல்கிறத கேட்டுருந்தா அந்த நிலைமை வந்திருக்காது, சொன்னால் என்ன ஆகும், டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி சாயந்தரம் சீட்டு கிழியும். இதைத்தான் நான் தமிழிசைக்கு சொல்கிறேன். இப்போ தமிழிசை எந்த அளவுக்கு அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஒன்று தமிழிசையாக வந்து பதவியிலிருந்து விலக வேண்டும். எப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் போய் நீங்கள் உங்களுடைய கருத்து நியாயமானதாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை மேலிடத்தில் நீங்கள் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, ஒரு சேனல் இருக்குது. அண்ணாமலை மூலமாக சொல்ல வேண்டாம்னு நினச்சிங்களா, நீங்கள் வந்து அமித்ஷாவையோ இல்லை நட்டாவையோ பார்த்து ஒரு மீட்டிங் போட்டு அவரோட ஒரு பர்சனல் மீட்டிங் ஒன்று கேட்டு தமிழ்நாட்டில் இப்படி பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து முன்னால் பண்ணாமல் விட்டாங்க, தப்புன்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது, ஏன் உங்களுக்கு தமிழ்நாடு மேலே திடீர்னு இப்படி ஆசை வந்துச்சு? இப்போ தானே நீங்கள் வந்து அதுக்கு ஒரு எலெக்ஷனுக்கு 15 நாள் 1 மாதத்துக்கு முன்னால் தானே, அப்போ தானே ரிசைன் பண்ணீங்க. 6 மாதம் முன்னால் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில், ஆனால் நீங்கள் வந்து அவங்க வந்து இதுலேயே கண்ணாக இருந்திருக்காங்க, சுயநலமாக இருந்திருக்கிறார்கள் என்பது எப்போன்னா, முன்னாலேயே நம்ம நிகழ்ச்சியிலேயே பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது நேர்காணலில் பேசியிருக்கோம். தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் தெலுங்கானா ஆளுநராக இருந்து கொண்டு புதுவை ஆளுநராக இருந்து கொண்டு கருத்து தெரிவித்தார்கள், அரசியல் கருத்து. இது மிக தவறானது, நாகரிகமற்றது. நீங்கள் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்டில் இருக்கார், இதே மாதிரி அவர் உட்காந்துக்கிட்டு அப்புறம் இலகணேசன் வந்து நாகாலாந்தில் உட்காந்துருக்காரு. ஒரு உதாரணங்களாக சொல்கிறேன், பிஜேபி தான் அவங்க எல்லாமும். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலுக்கெல்லாம் நாகாலாந்துலேருந்து இலகணேசனும் ஜார்க்கண்ட்லேருந்து சிபி ராதாகிருஷ்ணனும் கருத்து தெரிவித்தா அது எவ்வளவு அநாகரிகம், முறையற்றதாக இருக்கும். நீங்கள் தெலுங்கானாவை பற்றி பேசுங்க, புதுவையை பற்றி பேசுங்க, தமிழ்நாடு அரசியலில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசுங்க. அப்போ கூட பாஜகவுடைய உள்கட்சி பிரச்சனைகளை நீங்கள் பாஜகவிற்குள் பேச வேண்டுமே தவிர வலைதளத்தில் பேசக்கூடாது. நீங்கள் இப்போ ரவுடி வந்து அவர் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்போது காலையில் ஒரு நண்பர் பேசினார், அவர் கேட்குறாரு, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, இவங்க இருக்கும்போது இவர் கூடவே ஒரு உதவியாளர் மாதிரி கூடவே ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட இவருக்கு அடுத்த ஒரு கட்டத்தில் இவங்க மாநில தலைவராக நான் எவ்வளோ வளர்த்திருக்கிறேன்னு தெரியுமா? நீங்கள் வளர்த்து எவ்வளோ 4% வந்துச்சு, 4% கீழே. அண்ணாமலை வளர்த்து 12%, 11%க்கு மேலே வந்துச்சு, வளர்ச்சி தான். அதனால் உங்கள் 4% யாரும் வந்து நீங்கள் உங்களோட அவர் சிறந்தவன் அது பண்ண பேசலை. அவரால் வளர்க்க முடிந்தது, அதற்கான சூழ்நிலைகளும் இருந்தது.
அண்ணாமலை மட்டும்தான் காரணம் அந்த 8% ஓட்டு அதிகமானதுக்கு நான் சொல்லலை. 8% வாங்கினதுக்கு மோடி காரணம், அமித்ஷா காரணம், பாஜகங்கிற ஒரு பெரிய தேசிய அமைப்பு காரணம், இங்கே உள்ள அதிமுகவில் உள்ள பலவீனங்கள் காரணம், பல காரணிகள் இருக்குது. இதில் அண்ணாமலை வந்து ஒரு பாஜக வந்து திமுகவுக்கு ஒரு நேரடியான எதிர்ப்புன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணார். அந்த இமேஜ் எவ்வளோ தூரம் ஹோல்ட் ஆச்சுங்கிறது வேறு விஷயம். ஆனால் வந்து இமேஜை கிரியேட் பண்ணார். இன்றைக்கி அந்த இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் இன்னும் அழிஞ்சு போகல. இந்த தோல்விக்கு அப்புறமும் அது அழிஞ்சு போகல. அதிமுக ஆனால் தானே வந்து அதிமுக திருப்பி ஒன்றா சேரணும்னு புகழேந்தி அவர் பேர் என்ன கேசி பழனிசாமிலாம் தனியாக வந்து ஒரு கமிட்டி போடுறாங்க. அப்புறம் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதிமுகவில் இன்னும் அது ஸ்திரப்படவில்லை. இப்போ ஓபிஎஸ் எல்லாம் தோத்துட்டாரு. இதுக்கப்புறம் ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். தோத்துருவாருன்னு சொல்லி பேசியிருக்கோம். இதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்காதுன்னு சொல்லி பேசுகிறேன். இதெல்லாம் ரைட்டு. அப்போது நீங்கள் வந்து பாஜகவை வலுப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அது வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணுமே தவிர பாஜகவை தமிழ்நாட்டில் பலவீனப்படுத்துனால் அப்போ தமிழிசை வந்து ஒன்று சுயநலம், இன்னொன்று அவங்க வந்து இல்லை பாஜகவை விட்டு வெளியே போவதற்கு தயாராக இருக்கிறார்கள்னு அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே வந்து ஒன்றும் தப்பில்லை. அரசியலில் எதுவுமே தப்பில்லை. அதிமுகலேருந்து திமுகவுக்கு வரலாம், திமுகலேருந்து அதிமுக போகலாம், இல்லை அந்த 2 கட்சியிலேருந்து பிஜேபிக்கு வரலாம். நயினார் நாகேந்திரன், தடா பெரியசாமி அங்கேருந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து இங்கே வந்துட்டு மறுபடியும் இப்போ வந்து அதிமுகவுக்கு போகலாம். இதெல்லாம் நடக்கும்போது எல்லாமே பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் இன்னும் வடநாட்டிலையும் எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறதெல்லாம் வந்து காற்றுள்ள பக்கம் வந்து திரும்புகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அப்படி போகணும் அப்படின்னு என்ன இருந்தால் காங்கிரஸுக்கு போனோமா? உங்கள் அப்பா அங்கே தான் பெரிய மூத்த தலைவராக இருந்தார் ஒரு காலத்தில், மிகச்சிறந்த பேச்சாளர், மிக மரியாதைக்குரியவர். போகிறதுனா போங்க. இல்லை திமுகவுக்கு போகணும்னு நினச்சிங்களா? கூப்பிட்டா போங்க. ஆனால் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, உங்களை பரட்டைன்னு வந்து அவமானப்படுத்தின அவங்க வந்து இன்றைக்கி வந்து உங்களை வந்து குஜராத்தி தமிழனே அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ஏதோ ஆதரவு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எவ்வளவு போலியானது என்பதை தமிழிசை சகோதரி அவர்கள் உணர வேண்டும். அது இல்லாமல் பாஜகவை பலவீனப்படுத்துவதில் அர்த்தமில்லை. இப்போ ஒரு அமித்ஷா கண்டிச்சிருந்தா என்ன தப்பு? அவர் ஒரு விரலாக காமிச்சார். அவர் விரலாக தானே காமிச்சார். அவர் என்ன இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க, நாங்கள் எல்லோரும் கட்சியில் ஒத்துமையாக இருக்கும். இதே மாதிரி அவர் அண்ணாமலைட்டையும் சொல்லியிருக்கலாம். இல்லை வேறு யாராவது ஒரு தலைவர்கிட்டையும் இந்த மாதிரிலாம் சண்டையெல்லாம் வரக்கூடாது, கட்சியில் எல்லோரும் ஒரே வாய்ஸில் பேசணும். ஒரு தலைவர்னால் அதெல்லாம் சொல்ல முடியும். அதை உடனே வந்து இவங்க ஏற்றி விட்றாங்க. தமிழிசை இப்போ நாடார் சங்கத்திலிருந்து வந்து வந்தால் இது என்ன சொல்கிறது, ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இல்லையா? அமித்ஷா பார்வையில் பார்க்கும்போது தமிழிசைன்றவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவ்வளோதான். ஏங்க நாடார்னு சரி, நான் இப்போ அடுத்தது கேட்குறேன். இப்போ அவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக வந்து கவுண்டர்கள் சங்கம், அதுவும் குறும்ப கவுண்டர், அவர் ஏதோ குறும்ப கவுண்டர் சாதியை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்க, குறும்ப கவுண்டர் அமைப்பு அப்படின்னு போட்டு தமிழிசையை திட்டி ஏதோ ஒரு விளம்பரம் வருதுன்னு வைங்க. இப்படியே இது வந்து அதாவது தமிழிசைனா நீங்கள் ஒரு 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கீங்க. அப்படியே நாடார் சங்கத்திலிருந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க, விளம்பரம் கொடுக்க போனால் கூட நீங்கள் தடுத்துருக்கணும். இல்லை விளம்பரம் கொடுத்ததுக்கு அப்படி உங்களுக்கு தெரியாமல் வந்திருந்தால் கூட இது அந்த மாதிரி சாதி ரீதியாக ஒரு விளம்பரம் கொடுத்தது தவறு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னுடைய நாடார் இன சகோதரர்களுக்கு இது மாதிரி செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்னு எங்கேயாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? இல்லை ஆதரிக்கிறாங்களா? ஒருவேளை சொல்லாததுக்கான காரணம் இல்லை, ஆதரிக்கிறாங்கல்ல, இவங்க தான் சொல்லி போட சொல்லியிருப்பாங்கங்கிற சந்தேகம் எனக்கு வருதா? நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? அப்போ சாதிய அரசியல், அப்போ நீங்கள் வந்து தெலுங்கானாவில் ஆளுநராக இருக்கும்போது நாடாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லையே. புதுவையில் கொடுக்கணும் போது அப்படி பார்த்தா கொடுக்குறாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அவர் என்ன ஜாதின்னு கூட எனக்கு தெரியல, ஏதோ ஒரு இருக்கலாம், இலகணேசன் ஏதோ ஒரு ஜாதி. அப்படின்னா ஜாதி பார்த்தா வந்து இது போடுறாங்க. பாஜகவில் சில இங்கே மாநில தலைவர் இருக்காங்க, வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்கிறார், அவரும் வந்து கவுண்டர் தான், அவங்க கணவர் வந்து வன்னியர். ஏதோ ஒரு ஜாதியில் தான் இருப்பாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் போட்டால் எல்லோரும் ஜாதியில் பிறந்தாங்க, அவங்கவுங்க ஏதோ பிறந்தாங்க, அந்த ஜாதியில் அடையாளம் வந்துச்சு. அப்போது நீங்கள் அதை ஜாதிய அடையாளம் கொடுப்பது வந்து தமிழிசை என்ன உணர வேண்டும் என்றால் இது வந்து அவருடைய அந்த ஸ்டேட்டஸை வந்து இன்னும் ரொம்ப கீழே இறக்கிடுது. ஏற்கனவே நீங்கள் பண்ணது வந்து வலைதளத்தில் ரவுடின்னு பேசுனது. இப்போ அதான் ஒருத்தர் கேட்டாருன்னு சொன்னேன். இவங்க கூடவே வளர்த்து விட்டாங்க ஒருத்தரை, பேர் சொல்ல விரும்பல. அவர் பேரில் வழக்கு இருந்தது. ஒரு பிரபலமான டிவி மூத்த நிர்வாகிகள் வந்து நைட்டு தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் போயிட்டுருக்காங்க, ஈசிஆரில் காரில்.
இந்த பாஜக அவர் அப்போ வந்து இன்னும் இளைஞர். அப்போ வந்து இவங்க குரூப்பும் வந்து தண்ணி அடிச்சுட்டு போகிறாங்க. வண்டியில் எங்கேயோ போகும்போது ஒன்றோட ஒன்று உரசிடுச்சு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. இவங்க அங்கே பூந்து அடித்தாங்க. அவங்க வந்து இவருடைய ஓட்டலில் அடித்தாங்க. இப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கு யாருன்றது புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அவரை வந்து உங்களுக்கு உதவியாளர் மாதிரி அடுத்த நிலையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இருந்தபோது அவர் பேர் ஏற்கனவே இந்த அந்த அந்த இது மட்டும் வழக்கு வந்து அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு வழக்கு இருந்தது. அதுக்கு மேலே வேறு வழக்கு இருந்ததான்னு தெரியாது. இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அப்போ அந்த வழக்கு என்ன? அசால்ட்டு, அடிதடி, ரவுடி இதானே? ரவுடிசம் தானே. நடுராத்திரியில் 2 மணிக்கு ரோட்டில் ஒருத்தன் குத்திக்கிட்டான். அவன் வீட்டுக்குள்ளே பூந்து இவன் அடித்தான். இவன் வீட்டுக்குள்ளே பூந்து அவன் அடித்தான்னா அதுக்கு பேர் ரவுடிசம் இல்லையா? நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே வச்சுருந்து வளர்த்து விட்டீங்க. அப்போ வேறு இதே திமுக அப்போ என்ன சொல்லிச்சுன்னா, அந்த குறிப்பிட்ட நபர் பேரை சொல்லி அவர் மூலமாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை வந்து வசூல் வேட்டையில் இருக்கிறார்னு பத்திரிகையில் எழுதுனாங்க, முரசொலியில். இப்பொழுது அவங்க உங்களை ஆட்டி வைக்கிறாங்கன்ற ஒரு இமேஜை கொடுத்துருக்கீங்களே, அவங்க உங்களை இயக்குறாங்கன்ற ஒரு இமேஜை கொடுத்துருக்கீங்களே. இது வந்து தமிழ் இசையாக இருங்கள். அது வந்து நல்ல 7 சுரங்கள். நாங்கள் இசைனா 7 சுரங்களை எதிர்பார்க்கிறோம். தமிழ் இசை வந்து அபஸ்வரமாக ஆகிவிடக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில இப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒன்று கட்சி இவங்களை வந்து இந்த மாதிரி கட்சி விரோத நடவடிக்கைகளுக்கு வந்து இவங்களை விலக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரம் போக வேண்டாம், ஒரு லைட்டாக வந்து ஒரு வார்னிங் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் அமித்ஷா சொல்லியிருப்பார். அதில் ஒன்றும் தவறில்லை. இல்லை இவங்களா வந்து பிடிக்கலைனாலோ இல்லை சரியாக வராது, தன்னை எதிர்பார்த்த பதவி கிடைக்காதுனாலோ இருக்கவே இருக்குது. காங்கிரஸுக்கு போங்க, திமுகவுக்கு போங்க, அதிமுகவுக்கு போங்க, இல்லை வைகோ கட்சிக்கு கூட போவாங்க. யாருமே இல்லாமல் எல்லாம் சும்மா உட்காந்து எல்லாம் காற்று வாங்கிட்டு இருக்காங்க, அங்கே கூட போங்க. நீங்கள் அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பாஜகவையோ அண்ணாமலையோ நீங்கள் விமர்சனம் செய்கிறது வேறு. இப்போ அண்ணன் சேகர் பாபுவோ இல்லை ரகுபதியோ இல்லை KKSSRோ இங்கே வந்து அதிமுக விமர்சனம் பண்ணாங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னா அங்கேருந்து தான் வந்தாங்க. ரகுபதி கூட வந்து எனக்கு அதிமுகவை பற்றி பேச தகுதி இருக்கிறதுன்னு இவர் சொல்கிறாரு, தகுதி இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு. மொத்தம் இந்த கட்சியில் மாறி மாறி வந்துருக்கு. நீங்கள் மாறினதுக்கப்புறம் என்ன வேணால் பேசுங்க. மாறுறதுக்கு முன்னால் ஒரு கட்சி கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுக வந்து இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு, இவ்வளவு அவங்க பேரில் உள்ள பல இடி இந்த மாதிரிலாம் தாண்டி திமுகவில் உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த கட்டுப்பாடு. கலைஞர் காலத்தில் வந்தது அது ஓரளவுக்கு அதே அளவுக்கு 100% அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு நல்லா ஒத்துக்க முடியல. பட் ஒரு 60-70% கண்டினியூ ஆகுது. திமுகவில் அப்படி யாரும் வந்து ஒரு அமைச்சர் வந்து தலைமையை எதிர்த்து பேசிட முடியாது. சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகம் வந்து கலைஞர் செய்கிறது பிடிக்கலன்னா கலைஞரை வந்து பார்த்து சொல்லுவாரே தவிர கலைஞருக்கு எதிராகவோ இல்லை வேறு ஒருவருக்கு எதிராகவோ வெளியில் பேச மாட்டார். அங்கே வீரபாண்டி ஆறுமுகம் சேலத்தில் இருக்கும்போது பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் இவங்க 2 பேர் தான் உள்கட்சியில். இவர் கிழக்கு திரும்பினா அவர் மேற்கு திரும்புவார். இவங்க 2 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்குள்ளே கலைஞருக்கு போதும் நாடு. உதாரணமாக சொல்கிறேன் சேலம். அதே மாதிரி பல மாட்டேன். ஆனால் வெளிப்படையாக வந்து அவங்க ஒருத்தர் விமர்சனம் செய்வதை வந்து கலைஞர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அது கட்சியை பலவீனப்படுத்திவிடும். அது மாதிரி தமிழிசை செய்தது தவறு. அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் வரை அந்த ஒத்துழைப்பை கொடுங்கள். ஒரு கால் அதை மீறி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களையோ வானதி சீனிவாசனையோ வேறு யாரையோ வந்து அவங்க வந்து மாநில தலைவராக போட்டால் அது போடுற அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து தைரியமாக மேலிடத்துக்கு சொல்லுங்கள், எப்படி சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள். அதுவரை வந்து இந்த சேம் சைடு கோல் போட்டு நீங்கள் வந்து நீங்கள் செய்வது நீங்கள் திமுகவையோ அதிமுகவோடு நீங்கள் வந்து ஏஜெண்டாக இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை உங்கள் மீது வைப்பதற்கு நீங்களே வழி செய்து விடுகிறீர்கள். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி விஷால்.